Hi students, good evening. Hi students, good evening. Yes students, audible? Shall I start? Yeah. So I'll start the class. Yes, very good evening students. Good evening Hari. Good evening everybody. Audible. Thank you Hari for that feedback. Today's class, we'll start with the continuation of yesterday. So நேத்து வந்து பாத்தீங்கன்னா principle and process of biotechnologyல அந்த base சொல்லி கொடுத்தோம். What was the base did I teach you? I said Paul Berg. Okay, just 1 minute. Okay. Yeah. So பார்த்தோம் நம்ம last classல என்ன பார்த்தோம்? Paul Berg இவரை தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? He is supposed called as the father of the genetic engineering. He was awarded Nobel Prize. But அதுல மெயினா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க? The principle of biotechnology. We used three things. What all we used? Number one, we used the gene cloning. Acha. Then we used the recombinant DNA technology. Then the gene transfer. So these were the fundamental technique நம்ம வந்து இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்ல யூஸ் பண்ணோம். எஸ்ங்களா? அதை தவிர வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா என்சைம்ஸ், தட் இஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய டூல்ஸ் தேவைப்படுது. தட் இஸ் ஒரு ரீகாம்பினண்டா ஒரு டிஎன்ஏ நம்ம தயாரிக்கிறோம், என்னோட இன்ட்ரெஸ்டுக்கு எனக்கு இந்த ஜீன் தேவை அப்படின்னு நான் இதை தயாரிக்கும் போது எனக்கு அதுக்கு வேண்டிய பேஸ் ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா என்சைம்ஸ் ஒன்று. இதுதான் நேத்து கிளாஸ்ல பார்த்தோம். என்னென்ன என்சைம் சொல்லி கொடுத்தேன்? அந்த நியூக்ளியேசஸ் ஃபேமிலியில வர எண்டோ நியூக்ளியேசஸ் பார்த்தோமா? தட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியேசஸ். அப்புறமா வந்து ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ லைகேஸ், இந்த என்சைம்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ தே ஆர் சம் ஆஃப் த என்சைம்ஸ் தட் நம்ம வந்து இந்த டிஎன்ஏ டெக்னாலஜியில் நம்ம யூஸ் பண்றது ரீகாம்பினன்ட்ல. அடுத்து வந்து இப்போ வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அந்த ஜீன் எடுத்துட்டோம்னா எப்படி இந்த ஜீனை நான் செப்பரேட் பண்ணி அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை நான் எடுக்க போறோம், அதுக்கு தான் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இன்னைக்கு சொல்லி தர போறேன். அதே மாதிரி என்ன வெக்டார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், if suppose this is the host, okay, இதுல you want to insert one small piece of gene, you need a vector. வெக்டார் அப்படின்னு என்ன பண்ணும்? இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட இந்த ஹோஸ்ட்ல கொண்டு போய் கரெக்டா சேர்த்து இந்த ஹோஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு கரெக்டான அதே டைப் ரெப்ளிகேட் ஆகி அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க வர்றதுக்கு வந்து பாக்குறதா நம்ம சூஸ் பண்ற வெக்டாருக்கு இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் குளோனிங் வெக்டார். ஸோ இதையும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அண்ட் குளோனிங் வெக்டார்ஸ் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த டூல்ஸ் ஆஃப் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நம்ம வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ண போறோம்? ஸோ டூல்ஸ் ஆஃப் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் நேற்று என்சைம்ஸ் பார்த்தா மாதிரி இன்னைக்கு ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் சொல்லி தர போறேன். ஸோ ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆக்சுவலி அ டெக்னிக். ஓகே, இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வந்து கண்டுபிடிச்சவர் வந்து டிசிலஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? பட் எலக்ட்ரோஃபோரசிஸ்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ டெக்னிக் ஆஃப் செப்பரேஷன். என்ன செப்பரேட் பண்ண போறோம்? இட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் த மாலிக்யூல்ஸ். எலக்ட்ரோஃபோரசிஸ்ல there is separation of molecules like
DNA, it can be RNA, it can be protein, okay? But what? Under the influence of electric field, okay? So, and the molecules, depending on the charge, அது migrate ஆகி போகும். Suppose positive charge ஆந்தா negative க்கு போகும். Negatively charge ஆந்தா positive வர போதும். So, இதுதான் the electrophoresis ஓட base. But, இதுல என்ன பண்ணாங்க? இந்த DNA ஓட fragment இது பண்றதுக்கு ordinary electrophoresis வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. So, 1971ல Tisselis என்றவர் தான் gel electrophoresis, இவருக்கு பேரு A. Tisselis ன்னு சொல்லுவோம். இவர் தான் வந்து இந்த gel electrophoresis DNA fragments depending on size அதோட length வச்சு நம்ம அழகா வந்து செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றதை இவர் தான் first study பண்ணது. Yes, good evening Maithili. So the cutting of the DNA using restriction endonucleases, also called the restriction digestion, results in a number of DNA fragments. So நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா we'll have lot number of fragments like this, okay? But in the fragments வந்து should not be larger. larger fragments இருக்குன்னும் போது அந்த particular fluid whatever that we are having, it will be very viscous. அந்த viscosity வந்து ஜாஸ்தியா இருக்கும் நீ எது எடுத்து பார்க்கறியோ. So அப்ப வந்து உனக்கு அந்த viscous குறைஞ்சு இருந்தாதான் it proves that the fragments are broken down to smaller fragments. ஓகேங்களா? So கரெக்டான restriction endonuclease போட்டு fragments இருந்தாதான் நம்ம அடுத்த step of electrophoresis பண்ண முடியும். So electrophoresis is a technique that uses differences in the electric charges to separate the molecules in a mixture. So positive, negative depending on the charge. நம்ம வந்து electrophoresis ஒரு ordinary technique. Any RNA, DNA, protein இது எல்லாமே நம்ம வந்து separate out பண்ணலாம். Since we all know that the DNA molecules have negative charges, we know why. They have that phosphoric acid group layer. They migrate toward the positive electrode when placed in an electric field. So இப்போ வந்து when you are going to take it in and you are going to place this DNA in, it is definitely going to, since it is negatively charged, it is going to migrate to the positive electrode when you are going to put it under the electric field. So in the migration, it is going to depend on what? Definitely the shape, the charge to their mass ratio. So definitely depending on their mass, the molecular weight. Next one, depending on the charge, the shape, எல்லாமே வந்து depend பண்ணி தான் it is going to move. So see here, so previously like how we are going to do, see this is the tank where it is attached to the electric field. So DNA we are going to load. Okay, DNA வந்து என்ன பண்ணுவோம் நம்ம load பண்ணி we will cut off and put it இந்த மாதிரி ஒரு gel, cut off of the gel, இப்படி இதா gel இருக்கும், இதா buffer. So DNA loaded in a well. Wellனா நம்ம அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் where நம்ம வெச்சிருக்க அந்த இத வந்து அதுல pour பண்ணி அதுல load பண்ணுவோம். Okay. So cut off of the gel. So இங்க தான் இருக்கு. So இப்போ electrophoresis பண்ணும்போது what is happening, see இப்போ அந்த DNA வந்து அழகா மூவ் ஆக ஆரம்பிக்கும். எப்படி? depending on the different size fragments அழகா மூவ் ஆக ஆரம்பிக்கும். depending on the mass, depending on the charge. That is the charge வந்து we know negative to positive it is going to move, and depending on the shape also. So you can see the smallest one will be the farther, that is அதுதான் வந்து தொலைநோக்குல இருக்கும். So எது எவ்வளோ ஸ்மாலா இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்டா அது வந்து அந்த எண்டுக்கு போய் நிற்கும். So that is where you need to understand, this will ask in the exam. So இந்த மாதிரி நிறைய வெல்ஸ் மாதிரி இருக்கும், அங்க நிறைய வெல்ஸ், இந்த மாதிரி வெல்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை லேன்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய லேன்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பிளேட்ல. ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஜெல்ல அது உள்ள வந்து நம்ம லோட் பண்ணுவோம் அந்த நம்மளோட whatever the DNA of interest நம்ம எடுத்து பண்றோம்ல அந்த fragments அது உள்ள வந்து இப்படி லோட் பண்ணுவோம். So depending on the என்ன சொல்றது on the separation of different size fragments அது அழகா போய் அங்கங்க நம்மளுக்கு depending on that அது வந்து நம்மளுக்கு இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். So எது போய் ரொம்ப ஸ்மாலா இருக்கோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அங்க போய் ரீச் ஆயிடும். So since most of the DNA molecules are of same shape, similar charge to mass ratio, the fragments of different sizes cannot be separated by usual electrophoresis method. So on the shape and charge to mass is a drawback of using the ordinary electrophoresis.
However, you can achieve this by using the gel electrophoresis, which was found by the Tisselis. Probably he found the gel electrophoresis in 1937, but in the gel electrophoresis for DNA separation of fragments was used later only. So we are going to select a gel. Na sonnalaya, you will have a plate and we have the lane. Idukulla we will put the gel. So what gel do we choose? So the gel is made up of agarose, which is from a seaweed. அது வந்து jelly மாதிரி இருக்கும். Like அந்த ice creamல நம்ம jelly பார்க்கறோம்ல அந்த மாதிரி colorless-ஆ இருக்கும் அந்த jelly. Or polyacrylamide or a mixture of two. So mostly வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ்க்குலாம் agar gel தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். இல்லனா depending on which we are using. இல்ல polyacrylamide யூஸ் பண்ணலாம். இல்ல ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி என்ன ஸ்டடிக்கு எதை ஐசோலேட் பண்ண போறோம் அப்படிங்கற ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ரொசீஜர் முன்னாடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். So எக்ஸாம்ல கேட்பாங்க the gel can be either agarose, a polyacrylamide or mixture of two. So இந்த ஜெல் இங்க இருக்கும்போது it will have a network of pore, ஒரு சீவிங் எஃபெக்ட் மாதிரி. So இதுக்குள்ள இந்த ஜெல் இருக்கும். இதுக்குள்ள தான் நீங்க வந்து என்ன பண்றீங்க, அத what you call நீங்க அத லோட் பண்ணி வைக்கிறோம். இப்போ அந்த DNA molecule இந்த கரண்ட் ஆன் பண்ணனும். இந்த DNA molecule என்ன பண்ணும், it will try to travel to reach the positive electrode. So the smaller the DNA thing, faster the migration. So எவ்வளவு குட்டியா இருக்கோ அவ்வளவு ஃபாஸ்டா போய் இந்த பாசிட்டிவ் டெர்மினல் கிட்ட இது போய் ரீச் ஆயிடும். So the DNA band நீங்க பார்க்கலாம் பாருங்க, that is farthest from the well ன்னு சொல்லலாம், lane ன்னு சொல்லலாம். So where it was loaded. So first இங்க லோட் பண்றாங்க, எது ரொம்ப smallest அது போய் அந்த nearest to that terminal போயிடுது. So a typical agarose gel they are showing here. So you can see the migration of the undigested. So இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுமே lane 1, இது வந்து lane 2, 3, 4 இங்க தான் நம்ம வந்து அத லோட் பண்றோம். ஓகே, அந்த wells கூட. So depending on that sieving பாரு, the DNA வந்து கரண்ட் போட்டோனே மூவ் ஆக ஆரம்பிக்குது. Okay, so you can see from lane 2, 3, 4 எல்லாமே நகர ஆரம்பிச்சிடுச்சு depending on their what you call the size. So இங்க பாருங்க, the largest are here, the smallest வந்து is faster in migration. அதுதான் இங்க ரீச் ஆயிருக்கு. ஓகேவா மைதிலி, ஹரி, இப்ப வரைக்கும் you are clear, able to follow? Yes, இது வரைக்கும் புரியுதுங்களா? Okay, I'll go to the next. Okay, so next comes the next step procedure of it. So what is the next procedure of it? It is the visualization. இப்போ இந்த மாதிரி சாம்பிள் இருக்கும், அந்த வெல்ஸ்குள்ள நம்ம அந்த சாம்பிள் போட்டுறோம். இதுதான் அந்த அகரோஸ் ஜெல். ஓகே, அதுதான் அந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி இருக்கும், that will support it. இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுவோம், கரெக்டா அதை வந்து நம்ம ஒரு எத்திடியம் புரோமைடு, அந்த அகராஸ் இதை எடுத்து அந்த ஜெல்ல அந்த எத்திடியம் புரோமைடு சொல்யூஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அதை வந்து ஃபுல்லாவே வந்து இம்மர்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை யூவி ரேடியேஷன்ல வச்சு நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ ஏன் எத்திடியம் புரோமைடு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, வென்எவர் நாங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ரிசர்ச்சர்ஸ் யார் யூஸ் பண்றாலும் காஷனோட யூஸ் பண்ண சொல்லுவோம். அதுக்கு ப்ராப்பரா க்ளவ் போட்டுருக்கணும். ஏன்னா அது ஒரு மியூட்டாஜன், கையிலலாம் அப்படிலாம் விளையாட்டா பற்றக்கூடாது. யூ ஹாவ் டு ஹேண்டில் வித் கேர். ஓகேங்களா? ஸோ அந்த விசுவலைசேஷன் ஆஃப் டிஎன்ஏ பேண்ட் வந்து அக்ரோஸ் ஜெல்ல வந்து நம்ம இப்போ வந்து நான் சொன்னேன்ல, இது ஒன்று ஒரு லேனு, அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து பாருங்க, அது வந்து டிபெண்டிங் ஆன் த சைஸ் வந்து அது போய் நகர்ந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பேண்ட்ஸ் ஆஃப் தட் வி ஆர் ஏபிள் டு சி. அந்த யூவி பட்டோனே நம்மளுக்கு வந்து இது தெரியும். ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எத்திடியம் புரோமைடு வந்து அந்த டிஎன்ஏ மாலிக்யூல் இருக்கு பார்த்தீங்களா, அது கூட போய் பைண்ட் ஆகும். ஸோ அட் ஒன் பாயிண்ட் அது என்ன பண்ணுன்னா, இட் வில் காஸ் தட் பார்ஷியல் அன்வைண்டிங் கொண்டு வரும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து அந்த கலர் அது எடுத்துக்குது. அந்த கலரை தான் நம்ம வந்து என்னன்னு பார்க்குறோம், இங்கே யூவி ரேடியேஷனை நம்ம இங்கே பார்க்குறோம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ? Okay, yeah, the connectivity is there. So you are all able to follow ma, Hari and Maithili? Yes. So இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நம்மளால வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ ஒன்லி ஆஃப்டர் ஸ்டெய்னிங் வித் இட், இது எக்ஸாம்ல கேட்பாங்க என்ன கலரா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் சி ஐம் சாரி, ஸோ யூ ஆர் கோயிங் டு சி வாட் கலர் அப்படின்னு கூட எக்ஸாம்ல கேட்பாங்க.
you will be seeing orange, bright orange color bands. Okay, that bright orange colored bands is what you are seeing after the exposure. That is on the that is ethylene bromide போட்டு UV லைட்ல வச்சு நம்ம அப்படிதான் பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்ட்ஸ் எல்லாம் இப்படி செப்பரேட் ஆகி வந்துருச்சு இல்லையா, இப்போ இதை இந்த ஜெல்லில் இருந்து நம்ம தனியாக எடுக்கணும். அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் க்ளோனிங்க்கு போக முடியும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் இட் ஃப்ரம் த அக்ரோஸ் ஜெல், அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எல்யூஷன். அதுக்கு என்ன பேரு? எல்யூஷன். ஸோ இட் இஸ் த ரிமூவல் ஆஃப் தட் ஃப்ராக்மெண்ட், அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஃப்ரம் த ஜெல் இஸ் கால்ட் எல்யூஷன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங் தட் யூ ஆல் ஷுட் நோ. Okay, now coming to the question session, the DNA fragments separated on an agarose gel can be visualized after staining with acetocarmine, aniline blue, ethidium bromide, bromophenol blue. So what should be your answer? DNA fragments separated on an agarose gel. எப்படி பார்க்கலாம்? எதை வச்சு ஸ்டெயின் பண்ணா பார்க்கலாம்? Yes students, I taught you just now. The answer is ethidium bromide. See, ஒரு basic கான்செப்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு ஜீன் வந்து இதை வந்து நான் ஒரு ஹோஸ்டில் வந்து அதை இன்கார்பரேட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு ஒன் அதர் ஆர்கானிசம் ஆல்சோ. ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஜீன் எடுத்து ஒரு பாக்டீரியாக்குள்ளே நான் இதை புகுத்த பார்க்குறேன். ஓகேங்களா? அப்போ வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ? இப்போ நான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு கட் பண்ணி அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? அந்த டிஎன்ஏ வந்து எடுத்ததை அது வந்து என்ன பண்ணோம்? அது நிறைய ஃப்ராக்மெண்ட்டாக வரணும். அப்போ தான் அதை எடுத்து நம்ம கரெக்டான வெக்டாரில் புகுத்து அந்த வெக்டார் எடுத்து அந்த ஹோஸ்டில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த மல்டிபிள் காப்பீஸை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்சைம் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம், மாலிகுலர் சிசர்ஸ். அடுத்து வேண்டிய இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணணும்? அதை வந்து லிகைட் பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ராக்மெண்ட்டாக அதை பிரிக்கிறதுக்கு நம்ம ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து டிபெண்டிங் ஆன் த எலக்ட்ரிக் சார்ஜ் அந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகி அது வந்து டிபெண்டிங் ஆன் த சைஸ் நிற்கும். அதே நேரத்தில் எத்திலிமியம் புரோமைட் போட்டு நம்ம ஸ்டெயின் பண்ணி யூவி லைட் கீழே வச்சு பார்த்தோம்னா நல்ல பிரைட் ஆரஞ்ச் கலராக வந்து இந்த ஸ்டெயின்ஸ் தெரியும். அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அந்த பேண்டை அந்த அகார் ஜெல்ல இருந்து செப்பரேட் அவுட் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ப்ராசஸ்க்கு பேர் தான் எல்யூஷன். ஓகேங்களா? புரியுதுங்களா? எஸ். So what is the criterion for DNA fragments movement on agarose gel during gel electrophoresis? The farther the fragment size, the farther it moves. Positively charged fragments move to farther end. Negatively charged fragments do not move. The larger the fragment size, the farther it moves. So what should be your answer? So enna criteria la idu irukanum? What criteria it should follow? So the basic criteria it should follow vandu pathina, the criteria here will be what? For DNA fragments எதை வச்சு மூவ் பண்ணுது? Yes, as I all said, the smaller the fragment, farther it moves. நான் ஏற்கனவே அதை காமிச்சேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேனில் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் போது இப்படி அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து மாலிகுலர் வெயிட்டை தட் இஸ் அந்த சைஸ் வச்சு. ஸோ the thinner one will be far, the smaller one will be far when compared with the larger one. So இதுதான் the basic concept. So next coming for the cloning vectors. Okay, so now coming for the tools of recombinant, the next is cloning vectors. So we are going to see what are the cloning vectors are. Okay, so vectors abdina enna abdina, they are nothing but the DNA molecules. The vectors are the DNA molecules that can carry a foreign DNA segment and it can replicate inside host cell. This is the basic what you mean by vector. ஒரு DNA molecule அதை நம்ம சொன்ன இல்லையா, நான் எடுத்துடுறேன். இப்போ அதை எடுத்து ஓகே தட் இஸ் ஹேவிங் சம் நியூ ஃபாரின் செக்மெண்ட், அதை எடுத்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு புட் இட் இன்சைட் அ ஹோஸ்ட். அதுக்கு எனக்கு என்ன? தட் இஸ் வாட் வி மீன் பை வெக்டார். தட் இஸ் வாட் வி மீன் பை வெக்டார். இதுதான் அந்த பேசிக் கான்செப்ட் தட் யூ நீட் டு நோ. ஓகேங்களா? ஸோ நிறைய டைப் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபியூ வந்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த வெக்டார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே.
So what is that? The DNA used as a carrier for transferring a fragment of foreign DNA into a suitable host is called a vehicle DNA. So DNA you are going to use as a carrier. Say for example, if I am using a DNA that I am going to transfer it into a suitable host. Okay, I am going to put it in a suitable host. Okay, that small fragment. Okay, that small fragment of that particular DNA. Okay, that I am putting it in a suitable host. So அதை யார் அதை கொண்டு போய் அந்த suitable hostல அதை transfer பண்றதா we need a vector or we call that as the vehicle DNA. Okay, so இதுல இந்த vectorல we will have the gene of interest whatever we want to study. புரியுதுங்களா? அது வந்து should be capable to replicate inside the host. உள்ள போய் அது சும்மா அப்படியே இருந்துடக்கூடாது. அது போய் அதை டேக் ஓவர் பண்ணி நிறைய மல்டிபிள் காப்பீஸை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால் க்ளோனிங் வெக்டார், ஜீன் கேரியர். ஸோ வாட் இஸ் வெக்டார்? த வெக்டார் வில் ஹாவ் வெக்டார் பிளஸ் அந்த டிசையர்டு ஜீன், தட் இஸ் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கணும்? வெக்டார், அந்த டிசையர்டு ஜீன் வைக்கிறது தான் அந்த ஆர்டிஎன்ஏ. ஓகே, அந்த ஆர்டிஎன்ஏ தான் எடுத்து நம்ம ஹோஸ்டில் வைக்க போகிறோம். அந்த ஹோஸ்டில் இருந்து தான் நம்மளுக்கு ரெப்ளிகேட் ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டிசீஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஜீன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறோம், ஒரு ஜீன் தெரப்பி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? வி ஆர் கோயிங் டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பாடியில் இருக்கிறதே சொல்கிறேன், அந்த சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி ஸ்டேட் சொன்னேன் இல்லையா, அதில் அங்கே என்ன பண்ணுறாங்க? தே ஆர் கோயிங் டு டேக் த லிம்போசைட், நம்ம பாடியில் இருக்க அந்த லிம்போசைட்டே எடுப்பாங்க, அந்த பர்டிகுலர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அந்த லிம்போசைட்லேயே வைப்பாங்க. ஓகேவா? இப்போ யார் இதில் வெக்டாராக இருக்க போகிறாங்க? அந்த லிம்போசைட் தான். ஸோ அந்த லிம்போசைட்டில் அந்த பர்டிகுலர் ஆல்டர் பண்ண அந்த ஜீன் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க? திரும்பி நம்ம பாடிக்குள்ளேயே அது அப்போ வந்து அந்த டிசையர்ட் ஜீன் அந்த வெக்டார் அதே இருக்குது. ஸோ இதுதான் அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இப்போ அதை வந்து நம்ம பாடிக்குள்ளேயே திரும்பி விடுறாங்க. ஆர் சின்ஸ் இட் இஸ் ஹியூமன், நம்ம டப்பு டிப்புன்னு அப்படி மாற்ற முடியாது. சின்ஸ் இட் இஸ் ரீஇன்ஜெக்டட் பேக் இன்டு ஆர் ஓன் பாடி, அப்படி தான் சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண திரும்பி ரீஇன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த லிம்போசைட் போய் என்ன பண்ணும்? மற்ற லிம்போசைட்டில் அந்த காப்பீஸை வந்து நிறைய அந்த மாற்றப்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆனக்கூடிய காப்பீஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணால் இந்த மாதிரி அந்த இம்யூன் டிஃபிஷியன்ட் ஸ்டேட்டை வந்து அவாய்ட் பண்ணலான்றதுக்கு ஜீன் தெரப்பியை இப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு வெக்டார், ஒரு டிசையர்ட் ஜீன், இதுதான் அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஹரி அண்ட் மைதிலி, உங்களுக்கு இது புரியுதாமா இந்த கான்செப்ட்? ஹரி, மைதிலி, எனி டவுட்ஸ்? Shall I proceed? Yeah. So நிறைய cloning vectors இருக்கு. அதுக்கு முன்னாடி the properties of the cloning vectors. So what are the properties அப்படின்னு நம்ம பார்க்கலாம். So properties அப்படின்னு பார்த்தோம்னாலே first point வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, it should have a very low molecular weight. Say it should be less than around 10 kb na, that kilo per base pair per இது வந்து first molecular weight ரொம்ப கம்மியா இருக்கணும். It should be a very small size, the vectors whatever you are choosing இதெல்லாமே இருக்கணும். That is, it should give high number of copies, it should have a origin of replication, presence of a selectable marker. So origin of replication போது it will have a point. So இப்போ entire இருக்குன்னா there will be one small portion called ori. So it should have a origin of replication, it should have a selectable marker. நம்ம அப்பதான் நம்ம வந்து அது என்ன சொல்றது கரெக்டா அது வந்து அந்த மார்க்கர் இருக்கும்போது தான் நம்ம வந்து அந்த மாடிஃபை ஆன அந்த ஜீனை உள்ள போட்டிருக்கோமா இல்லையான்னு நம்ம செக் பண்ண முடியும். அதே நேரத்தில் அதுக்கிட்ட அந்த ரெகக்னிஷன் சைட்ஸ், குளோனிங் சைட்டும் இருக்கணும். இட் should have the ability to sustain in a bacterial cell. For the expression of cloned DNA, the vector DNA should contain suitable control element like promoter, terminator, ribosome binding site எல்லாமே இருக்கணும் அந்த வெக்டார் டிஎன்ஏல. அப்பதான் நம்மளால வந்து கரெக்டா வந்து அது என்ன அப்படிங்கிறத நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். Yes, Hari and Maithili, I am audible. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு புரியுதா? Yes? Yeah. Shall I proceed, right? So இதுல வந்து பாத்தீங்கன்னா it should have a suitable marker. Say for example, இப்போ நான் ஒரு selectable markerனா like antibiotic resistance அந்த மாதிரி ஒரு characteristics எடுத்து நான் வந்து அதை ஸ்டடி பண்ணலாம். ஓகே, அப்பதான் இது வந்து இருக்கிறது. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு selectable marker யூஸ் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலைங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் மேக் இட் அப். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த க்ளோனிங் வெக்டார்.
ஸோ இது ரொம்ப முக்கியம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் க்ளோனிங் வெக்டார். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு வெக்டாரை நம்மளால சூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நிறைய டைப் ஆஃப் க்ளோனிங் வெக்டார்ஸ் இருக்குது. பிளாஸ்மிட் டிஎன்ஏ, பாக்டீரியோஃபேஜ், காஸ்மிட் வெக்டார், phage-mid vectors, shuttle vectors, TI plasmid particularly for the plants, retrovirus that we use in animal cells, artificial cloning vectors. So இத்தனை வகையான வெக்டார்ஸ் இருக்கு. அதுல plasmid DNA வந்து commonly used vectors. எனக்கு தெரிஞ்சு they use plasmid and bacteriophages. அந்த bacteriophageலயே பாத்தீங்கன்னா lambda phage is more commonly used. So these are two commonly used vectors. Okay, so in the concept வந்து உங்களுக்கு தெரியணும். Okay, good. So now coming to plasmids. Plasmids அப்படின்னு பார்த்தோம்னா it was actually discovered by William Hayes and Joseph Lederberg in a bacterial cell. So plasmid அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have a cell. So in a cell வந்து பார்த்தீங்கன்னா you have all these extra. So இந்த மாதிரி இருக்கும் ஒரு ப்ரோகாரியோட்ல. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுதான் அந்த பிளாஸ்மிட்ஸ். ஸோ the plasmids வந்து பார்த்தீங்கன்னா they'll be very small, double stranded, circular, symbiotic DNA molecules that will occur naturally in a bacterial cell outside the bacterial chromosome. So bacterial chromosomeக்கு இதுக்கும் அந்த சம்பந்தமே இருக்காது, இது தனிப்பட்டு வெளியே இருக்கிறதா இந்த plasmids. That's why we call that as the extra chromosomal DNA. அதில் வந்து அந்த ஜெனோம் இருக்கு. So it is not needed for any extra chromosomal DNA. எந்த ஒரு வைட்டல் ஃபங்க்ஷனுக்குமே அந்த மாதிரி அது தேவை அப்படின்னு இல்லாத பட்சத்தில் அது இருக்கு. இண்டிபெண்டாக இருக்கலாம், சப்போஸ் டிபெண்டாக இருக்கலாம், பட் அது ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடியதான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பிளாஸ்மிட்ஸ். ஓகேங்களாமா, இந்த பேசிக் இது புரியுதா? ஸோ தே ஆர் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் மெனி பாக்டீரியா, சில ஈஸ்ட்ல கூட இது இருக்கு. ஓகே, தே ஆர் நாட் எசென்ஷியல் ஃபார் நார்மல் செல் க்ரோத்தோ இல்லை டிவிஷனோ எதுக்குமே தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த பிளாஸ்மிட்ஸ் வந்து சின்ஸ் அதுக்கிட்ட அந்த மாதிரி ஒரு தனித்துவமாக ஒரு அந்த டிஎன்ஏ அந்த இது இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஒரு வெக்டாராக எடுத்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக் ஆர் சம் டாக்ஸின், இதை வந்து நம்ம ஒரு செலக்டபிள் மார்க்கராக இந்த பிளாஸ்மிட்ல வச்சுட்டு இதை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 1 or 2 காப்பீஸ் அதை வச்சுக்கிட்டு நம்ம மல்டிபிள் காப்பீஸ் ஹோஸ்ட் செல்ல நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். இதுதான் அந்த பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம பிளாஸ்மிட்ஸ்ல யூஸ் பண்றது. இப்போ பாருங்க, இந்த பிளாஸ்மிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா before going into this plasmids, let me tell you the vectors will be of two type. One we call it as cloning vectors ன்னு சொல்லுவோம், இன்னொன்னுத்துக்கு பேர் வந்து expression vectors ன்னு சொல்லுவோம். Cloning vectors அப்படின்னு சொன்னோம்னா the vectors that are used only for cloning, that is on the DNA insert in the host, suitable host, இதுதான் அந்த cloning. Expression vectors அப்படின்னா they are particularly used to express the DNA insert, okay, for producing some specific protein inside the host. ஸோ அதுதான் ரெண்டு டைப் வெக்டார் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்கு இதை நான் வெக்டாரை உள்ள விடுறேன், அந்த ஹோஸ்ட்ல போய் நீ இதை மாத்திரம் எக்ஸ்பிரஸ் பண்ணால் போதும். இல்லை எனக்கு நீ இதை வந்து இன்சர்ட் பண்ணுறேன், நீ போய் அங்கே மல்டிபிள் காப்பீஸ் அந்த ஹோஸ்ட்குள்ளே நீ இதை கொண்டு வரணும் அப்படின்னும் போது அதை குளோனிங் வெக்டார்னு சொல்கிறோம். அப்போ பிளாஸ்மிட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு, ஸ்ட்ரிஞ்சன் பிளாஸ்மிட்ஸ், ரிலாக்ஸ் பிளாஸ்மிட்ஸ்ன்னு இருக்கு. இப்போ நான் வந்து ஸ்ட்ரிஞ்சன் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா தே ஆர் லார்ஜ் ஒன்ஸ். பாருங்க, தே ஆர் வெரி லார்ஜ் ஒன்ஸ். ஓகே, and they can have only a low number of copies, like they can have only, see this bigger one, they can have either 1 or 2 copy per cell. இதுதான் வந்து we call it as the stringent one. அதான் பேரே stringent சொல்றோம். Relaxed அப்படின்னும் போது see they will have multiple copies, say sometimes even 50 or more per cell. That we call it as relaxed plasmids. Okay, see பாருங்க, இந்த bacterial chromosomeக்கு independent-ஆ தான் இருக்குது. Okay, so stringent plasmids are larger ones, they have low copy number, 1 or 2 copy per cell, but relaxed plasmids are multiple. Okay, they will be very multiple, 50 or more copies per cell. So a bacterial cell can have one or more many copies of one or more plasmids, whereas others can have 15 to 100 copies per cell. If it is relaxed type, they will have more. If they are stringent, they will have only 1 or more copies. Okay, so they are inherited from the parent cell to the daughter cell.
and have the ability of self-replication in the cytoplasm of the bacterial cell. So இது என்ன ஆகும், one cell dividing into two, அப்படியே தானே asexual reproduction. ஸோ அங்கேருந்து இங்கே வரும்போது இந்த பிளாஸ்மிட்ஸ் அப்படியே வரப்போகுது. ஸோ என்டையர் அந்த ஜெனோம் அதுக்கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் அந்த கேப்பபிலிட்டி ஆஃப் செல்ஃப் ரெப்ளிகேஷன், நிறைய காப்பீஸ் பண்ணுறதுக்கூடிய திறமை வந்து இதுக்கிட்ட இருக்கும். ஸோ த சர்க்குலர் மாலிக்யூல் ஆஃப் டிஎன்ஏ கேன் பி broken down to a linear DNA molecule which will pass from one bacterial cell to another, that we call it as transformation. So இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா like we are having the circular form of DNA. So in the circular form of DNA, it's getting broken down and it is going to be formed a linear form. That is the one which is going to pass from one bacterial cell to another bacterial cell. That what we call it as the transformation. Okay, so transform ஆகுது, நான் transformant அப்படின்னு நான் வார்த்தை யூஸ் பண்ண அர்த்தம், அந்த பர்டிகுலர் மாலிக்யூல் என்ன பண்ணுது, அந்த பர்டிகுலர் பாக்டீரியல் செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போகும்போது அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற வார்த்தை. நான் டிரான்ஸ்ஃபார்ம்னா அது போகவில்லை அப்படிங்கிறது பேசிக் ஐடியா. ஓகேங்களா? ஸோ பிளாஸ்மிட்ஸ் ஆர் ஜென்ரலி ஐடென்டிஃபைட் பிகாஸ் ஆஃப் சம் ரெகக்னைசபிள் ஃபங்க்ஷன் ஆஸ் தே பெர்ஃபார்ம் இன் அ பாக்டீரியம். ஸோ பிளாஸ்மிட்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிளாஸ்மிட் அப்படின்னோடனே நான் என்ன சொன்னேன், க்ரோத், டிவிஷன் இந்த மாதிரி மெயின் ரோல்ஸ் பண்ணல. பட் ஒரு பாக்டீரியாவில் தனக்குன்ற ஒரு வேலை இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பிளாஸ்மிட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம குளோனிங் வெக்டார்ஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிட்ஸ், தே ஆர் கால்ட் ஆர் பிளாஸ்மிட்ஸ். They carry genes that provide resistance to various antibiotics and heavy metals. So எங்கெங்கலாம் like antibiotic resistance நம்ம பார்க்குறோம் இல்லையா, say for example we have tetracycline or ampicillin resistance, இந்த மாதிரி plasmids இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம். இல்லை F plasmids, they are called fertility plasmids. They direct the synthesis of proteins that self-assemble into conjugation or sex pili. So fertility plasmids நம்மளுக்கு பாக்டீரியாலே தெரியும் இல்லையா. So the bacteria will have lot of இது and they will have one இது that is called the sex pili. So அது வந்து மெயினாக வந்து எதுக்கு, மெயினாக வந்து அந்த ப்ரோட்டீன் சிந்தசைஸ் அந்த அசம்பிள் ஆகிறது அந்த பிளாஸ்மிட். ஸோ அதை எடுத்து நம்ம வேற ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணலாம். விருலன்ஸ் பிளாஸ்மிட்னா தே காஸ் டிசீஸ் சைன்ஸ் அண்ட் சிம்டம். ஸோ தே ஆர் வெரி இன்ஃபெக்ஷியஸ், அது வந்து டிசீஸ் ப்ரொடியூசிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்மிட்ஸ்க்கு பேர் விருலன்ஸ் பிளாஸ்மிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பிளாஸ்மிட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ்னு என்ன அர்த்தம், ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணால் we call that as the bacteriophage, right? So that will inject the DNA into that bacteria and that we call it as the bacteriophage. இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பாக்டீரியோஃபேஜ் தான் நேராக என்ன பண்ணும், அந்த ஹோஸ்ட் செல்ல போய் அது நம்பர் ஆஃப் காப்பீஸை போட போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி வெரி எஃபிஷியன்ட் தென் த பிளாஸ்மிட் ஆக்சுவலாக பாக்டீரியோஃபேஜ் particularly, and we have, it is very efficient particularly to infect the E. coli. We have two types. We have that lambda phage and then we have the M13 also. So plasmid vectors normally used to clone DNA segments of small size, that is up to 10 kb. So adu use பண்றாங்க. However, when the size of gene of interest is more, so நான் plasmidக்கு என்ன சொன்னேன், லோவா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, லோ மாலிகுலர் வெயிட்டா இருக்கணும். So அப்ப வந்து I will choose plasmid. If the size is very more, if it is very greater than the 10 kb, then I will choose bacteriophage, either M13 or lambda phage. Okay. So next is cosmid. What are cosmid அப்படினு பார்த்தோம்னா, cosmid வந்து பாத்தீங்கன்னா the plasmids that contain cos. What do you mean by cos? It is cohesive terminus. Okay, so that we call it as cos. Okay, so the cosmids are formed by combination of plasmids and cos sites of phage lambda. So plasmids lambda phage சேர்றது அதுதான் cosmid. எங்க, அந்த cohesive terminus site. So அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த cohesive end இருக்கும். So cohesive endனா அந்த sticky end இருக்கும். So that hybrid vectors that will be derived from both, ரெண்டு இடத்துலயுமே sticky ends இருக்கும். பிளாஸ்மைட்லயும் இருக்கும், இந்த லாம்டா ஃபேஜ்லயும் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து வர்றதுதான் இந்த நியூ டைப் ஆஃப் காஸ்மிட் வெக்டார். ஸோ இட் ஹாஸ் அ கெப்பாசிட்டி டு ட்ரான்ஸ்ஃபர் DNA up to 45 kb. This vector can be packaged into lambda phage also.
So more efficient than plasmid transformation. So first plasmid, very good, 10 kb. Next goes the more than 10, we say lambda phage, but more than that we say cosmid vector. Then we have the phage-med vectors. Phage-med vectors are actually reconstructed plasmid vectors are called phage-med vectors. Okay, they are called phage-med vectors. So it is a composite structure made up of bacteriophage and plasmids. So they have capacity to call very large, very large molecules. They will be able to carry very larger DNA molecules. Okay, idhula vandu pathina best example is P blue script SK. This is one of the phage-med vectors. Okay, then shuttle vectors. Shuttle vectors, let me draw one small diagram so that you can understand. See, like this it is there. Okay, so here this is another cell. Okay, now say this is bacterial, this is something with yeast. Okay, so here the plasmids are designed so that they replicate in cells of two different species. Usually eukaryotic vectors there are shuttle vectors. Okay, so that is very important. So plasmid vectors can replicate in E. coli. So the cloning vectors which can propagate in two different hosts, they are called shuttle vectors. Like two different hosts propagate pandrathu shuttle vectors. Okay, that is called shuttle vectors. Okay, mama. Then we have the Ti plasmid. That is Ti plasmid. T stands for tumor. That small I stands for inducing. So tumor inducing plasmid. Okay, so it is called the tumor inducing plasmid. Acha. So Acrobacter, this is a very important question. Acrobacterium tumefaciens is a bacteria that contain the tumor inducing plasmid. So in the particular bacteria Acrobacterium tumefaciens la adukita and the tumor na enna artham or abnormal proliferation of cell adu induce பண்ற தன்மை இதுகிட்ட இருக்கு. So infection of this bacteria will transform the normal plant cell into tumor and direct them to form a mass of cells called galls which start secreting chemicals required by the bacteria. So நேரா என்ன ஆகுது, இப்போ for example இப்போ plant, இந்த plantல போய் இந்த bacteria affect ஆகும்போது நார்மலா இருக்கக்கூடிய cells tumor cell-ஆ மாறுது. இந்த டியூமர் செல்லுக்கு பேர் தான் கால்ஸ். அதுல அந்த கெமிக்கல்ஸ் இருக்கு, அந்த கெமிக்கல்ஸ் தான் இந்த பாக்டீரியா யூஸ் பண்ணிக்க போகுது. இஃப் நியூ ஜீன்ஸ் ஆர் இன்சர்ட்டட் இன்டு த tDNA ஆஃப் Ti plasmid, it can be used to transport new gene into the plant cell and can multiply there. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இது தானாகவே அந்த பிளான்ட்குள்ள போற தன்மை இந்த பாக்டீரியா கிட்ட இருக்கு. ஏன் இந்த பாக்டீரியால அந்த டியூமர் இன்டியூசிங் ஜீனை நான் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு வேண்டிய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டா அது மூலமா உள்ள அனுப்பக்கூடாது? இதை தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ the tumor forming gene is eliminated so that the transformed bacteria do not cause any disease. So அந்த particular Ti gene மாத்திரம் நான் eliminate பண்ணிட்டு எனக்கு வேண்டிய gene of interest அந்த பாக்டீரியாக்குள்ள வச்சு பிளான்ட்குள்ள அனுப்பிச்சு நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை அந்த ஹோஸ்ட்ல இன்கார்பரேட் பண்ணி மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு குட் ஈல்டோ இல்ல ரெசிஸ்டன்ட் அகேன்ஸ்ட் பெஸ்டிசைடோ இல்ல ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் சம் இன்செக்டோ இதை எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? So இங்க பாருங்க, Acrobacterium tumefaciens is a bacteria. You can see here, this is the DNA. So it has got that Ti plasmid. இதான் the bacterial chromosome. So இது inoculate it's entering inside the plant. This is the wound site. So இது grow பண்ணும்போது it creates that gall. அந்த gall தான் that chemical is needed for the tumor. அந்த செல் plant cell அப்படியே transform பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, ஏன் இந்த particular அந்த டியூமர் இன்டியூசிங் இதை எடுத்துட்டு நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதே மாதிரி அந்த பிளான்ட் செல்ல அனுப்பும்போது இட் கேன் பி அ வெரி குட் பெஸ்டிசைடோ, அந்த பெஸ்டிசைட் எஃபெக்டோ இல்லை டு இன்க்ரீஸ் த ஈல்டோ, இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் அந்த பேசிக் கான்செப்ட். ஓகே, next is retrovirus, where commonly used in animal cell. So Acrobacterium tumefaciens we use in plant cell. It is a transforming cloning vector for animal cell which has ability to transfer
animal cell to cancerous cell. So that is a retrovirus. So retrovirus have also been disarmed and are now used to deliver desirable gene into animal cells. So we know that retrovirus என்ன பண்ணுது, இங்க வந்து என்ன பண்ணுது, இது வந்து அந்த பர்టిక్యులர் அனிமல் செல்ல இது வந்து கேன்சரஸா மாத்தக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ரெட்ரோவைரஸை நம்ம எடுத்து அந்த கேன்சர் ப்ரொடியூசிங்கை எலிமினேட் பண்ணிட்டு நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அனிமல் ஸ்டடீஸில் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அ ஜீன் ஆர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஹஸ் பீன் லிகேட்டட் into a suitable vector, you are going to transfer into either a bacteria, a plant or animal host where it will multiply. ஓகேங்களா, இதுதான் the basic concept. So retrovirus அப்படின்னும் போது you have to know that we are going to use it with an animal cell. Okay, so மைதிலி, ஹரி, இது வரைக்கும் புரியுதாமா? ஹரி, மைதிலி, any doubt so far? நான் different type of cloning vectors பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து இங்க பார்க்க போறது வந்து it is an artificial cloning vector. What we are seeing here is what? It is an artificial cloning vector. The artificial cloning vector we call this as okay PBR322 vector. Okay Vama, any doubts? Hari, Maithili, so far இவ்வளோ நேரம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெக்டார்ஸ் சொன்னேன். பிளாஸ்மிட், பாக்டீரியோஃபேஜ், காஸ்மிட். ஓகே, we have been using all these vectors இல்லையா, அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ I have come to the artificial cloning vector. புரியுதா? ஓகே, ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் cloning vector பற்றி பார்க்கணும்னா this was first constructed in 1977 by Bolivar and Rodriguez. இதுல என்ன பேசிக் கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து PBR322 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களாமா, இதுல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the P will stand for plasmid. ஓகேவா, it signifies plasmid. What about the BR? BRன்றது யார், அந்த இனிஷியல் ஆஃப் த டூ சயின்டிஸ்ட் யார் இதை கண்டுபிடிச்சாங்களோ, that is the Bolivar and Rodriguez. ஓகேவாமா, அடுத்து அந்த 322ன்னு ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, தட் இஸ் அந்த லேப்ல இத்தனாவது வெக்டார் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இதுதான் அந்த நம்பர். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வேர் வி நீட் டு நோ. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PBR322ல இட் ஹஸ் காட் அ பிளேஸ் கால் த ORI, த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இதுல வந்து it has got the capability to allow produce multiple copies per cell. இதுதான் அந்த place of ORI நம்ம சொல்றது இந்த plasmid vectorல. ஓகேங்களா, அடுத்து it has got two selectable markers. Two selectable markers என்னது? Two antibiotic resistant gene. It has got two antibiotic resistant gene. ஸோ என்ன இங்கே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், ஒன்று ஆம்பிசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ், ஒன்று டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ். அதே தவிர இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் ரெகக்னிஷன் சைட்ஸ் ஆர் க்ளோனிங் சைட், கிட்டத்தட்ட 12 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஓகே, ஃபார் 12 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கு நம்மளுக்கு இவ்வளோ ரெகக்னிஷன் சைட்ஸ் இங்கே இருக்கு. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா த PVU1, PST1, ஓகே, இது எல்லாம் எங்க லொகேட் ஆயிருக்கு, இந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இங்க வித்தின், தே ஆர் லொகேட்டட் வித்தின் த ஆம்பிசிலின் ஜீன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, PVU1, PST1 என்ன இருக்கு, தே ஆர் லொகேட்டட் எங்க, வித்தின் த ஆம்ப் ஜீன். ஓகேங்களா, இப்ப அடுத்து we have BAMH1, SAL1, they are located within the TET gene. So இந்த ரெண்டு கான்செப்டும் உங்களுக்கு இது புரியணும். ஓகேங்களா, அதை தவிர it has got the HIND3, CLA1, ECORI1, all that is fine. ஓகே, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 12 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கான சைட்ஸும் இங்க இருக்கு. இதுல என்ன புரியணும்னா the basic concept here, yes Hari and மைதிலி, இந்த பேசிக் கான்செப்ட் புரியணும். இப்போ புரியுதா உங்களுக்கு நான் இங்க பேசுறது? மைதிலி, ஹரி, நான் இப்ப இது சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா
இதை வச்சு தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு அடுத்து வர கான்செப்ட்ஸ் புரியணும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இதுல என்ன இப்படி இருக்குன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ல நம்மளுக்கு இந்த மாதிரி மார்க்கர்ஸ் இருக்கு இல்லையா? இதை இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என்ன கண்டுபிடிக்க முடியும்? என்ன செல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா இல்ல நான் டிரான்ஸ்ஃபார்மே இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் என்னோட ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த டிஎன்ஏ எடுத்து நான் வந்து இங்க இன்சர்ட் பண்றேன். எந்த இடத்துல இன்சர்ட் பண்றேன்? the enzyme of PVU1 or PST1 இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும்பொழுது, that is within the gene of ampicillin இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மொத்தமே இங்க என்ன ஆகுது? இது நான் ஃபங்க்ஷனலா ஆயிடும். that is நான் என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஎன்ஏவை எடுத்து இங்க இன்சர்ட் பண்ணும்பொழுது இந்த மொத்தமுமே என்ன ஆகுது? inactive ஆயிடும். இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் இல்லைன்னா நம்ம அதை என்ன சொல்றோம்? நான் ஃபங்க்ஷனலா ஆயிடும். இப்ப இந்த ரீகாம்பினண்டா வரக்கூடிய இந்த PBR 322 எடுத்து நான் வந்து இப்ப வந்து ஒரு மீடியம்ல போடுறேன். அதுல ஆம்பிசிலினும் இருக்கும் டெட்ராசைக்ளினும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப சப்போஸ் இது வந்து என்ன இருக்கும்? இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா it will not grow in presence of ampicillin. பட் இதே டெட்ராசைக்ளின்ல இருக்கும்போது அது வளர முடியும். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? that is இதுல இருந்து என்ன தெரிய வரும் நம்மளுக்கு? that is அந்த ஜீன் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இதுதான் அந்த பேசிக் கான்செப்ட். சிமிலர்லி இங்க நான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஜீன் ஃபார் ஏதோ BAM H1 இல்ல SAL1 யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும்? இந்த டெட்ராசைக்ளின் இப்ப இன்ஆக்டிவ் ஆயிடும் இல்ல நான் ஃபங்க்ஷனல் ஆயிடும். அப்ப they will be able to grow in ampicillin medium but not in tetracycline medium. இந்த பேசிக் கான்செப்ட் தான் எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்பாங்க. புரியுதுங்களா? சோ இங்க இருக்கக்கூடிய நானு அந்த என்சைம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டை ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்றேன். அதுல இருக்கக்கூடிய செலக்டபிள் மார்க்கர் வந்து எய்தர் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸோ இல்ல ஹெவி மெட்டலோட ஏதோ ஒரு விஷயமோ இல்ல ஒரு டாக்ஸினோ ஏதோ ஒன்று காமிக்கக்கூடிய ஒரு செலக்டபிள் மார்க்கரை நான் சூஸ் பண்ணிப்பேன். எனக்கு சாய்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை வந்து அந்த என்சைம் இதுல வந்து நான் வந்து இப்ப இன்சர்ட் பண்ணுவேன். அப்ப அந்த பர்டிகுலர் அந்த ஜீனே வந்து அது ஃபுல்லா நான் ஃபங்க்ஷனலா ஆயிடும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? நம்ம அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கோ இல்லையோங்கிறத அந்த செலக்டபிள் மார்க்கர்ல அதை வச்சிருக்க அந்த மீடியம்ல வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களாமா? So it contains 20 unique recognition site for restriction endonucleases. It possesses the following characteristics: size 4.3 kb, which is a double stranded cloning vector, which has 2 antibiotic resistant gene, ampicillin resistant AMPAR, tetracycline resistant TETAR. Okay? Okay. Next, coming to the bacterial artificial chromosome, BAC அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இருக்கு YAC, which is yeast artificial chromosome. Bacterial artificial chromosome, it's like a form of shuttle vector மாதிரி தான். Okay, where we are using it to cloning large size foreign DNA. Okay, so it's very user friendly, very stable DNA in சொல்லுவோம் back. Okay, I'll tell you. This vector is based on the F factor of the E. coli. It can accommodate up to 300 to 350 kb of foreign DNA, and it also used in genome sequencing projects. So it's very user friendly, stable, very large foreign DNA போகும்போது யூஸ் பண்ணலாம். It contains genes for replication and maintenance of the F factor. What about yeast artificial chromosome? It is something where it multiplies like இதுலயே ரெண்டு இருக்கும், circular type இருக்கு, linear type இருக்கு. circular வந்து multiply like in the bacteriaக்கு யூஸ் பண்ணுவோம், linear type இருந்தா yeast செல்லுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த chromosome இது சொல்றேன். So these vectors contain telomeric sequences. The centromere, they have autonomically replicating sequence இருந்துட்டே இருக்கும் from yeast chromosome. So that is why we used to clone DNA of 500 kb in size, very very larger size. That we call it as the YAC, yeast artificial chromosome. So உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய chromosomes அந்த cloning vectors types பார்த்தோம். Bacteriophage, cosmid, plasmid, pagemid, shuttle vector, artificial vector, cloning vector, அதுக்கப்புறம் YAC, BAC, இது எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? So what are the
Characteristics of the cloning vector. The cloning vector should have an origin of replication, what we call ORI. It should have a selectable marker. Okay, and then it should have what is called the cloning site. Idella very important characteristics of a cloning vector. So origin of replication, நம்ம ஏற்கனவே அந்த PBR இதுலயே காமிச்சலே. So it should have a point what we call the ORI. So it should have a sequence from where the replication will start. Okay, that is called the origin of replication. So any piece of DNA when linked to this sequence can be made to replicate within the host cell. So that serves as a start signal for self replication, another copy. So inga vandu the origin of replication irukanum. அப்பதான் நம்ம கொண்டு வந்து அந்த ஹோஸ்ட் இதோட நம்ம லிங்க் பண்ணும்போது அதோட மெஷினரியோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து அப்படியே ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். So this property is used to make a number of copies like linked DNA insert. So உள்ள கொண்டு வந்து இப்போ அந்த small இதை you are going to mix it. So the next thing it will get incorporated, அப்படியே நிறைய copies ப்ரொடியூஸ் ஆகும்போது. If one wants to recover many copies of the target DNA, it should be cloned in a vector whose origin support high copy number. So அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நிறைய காப்பீஸ் வேணும் அந்த டார்கெட்னா நிறைய அந்த நம்ம க்ளோன் பண்றது வெக்டார்ஸ் வந்து அந்த ஹை காப்பி ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ யாக் பார்த்தீங்கன்னா 500 KB, இப்போ வெரி லோ மாலிகுலர் வெயிட்னா அந்த பிளாஸ்மிட். ஸோ டிபெண்டிங் ஆன் தட் நம்ம க்ளோனிங் வெக்டாரை சூஸ் பண்ணணும். Selectable marker. Selectable marker will allow to select those host cells that contain the vector amongst those which do not. So நம்ம அந்த selectable marker எங்க இருக்கும், that should be in the vector. So அந்த vector வந்து நம்மளுக்கு வந்து select பண்ண வைக்கும். Okay, that is அந்த host cell வந்து இந்த vector வந்து அங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். Selectable marker-ஓட வேலை என்னன்னா அந்த பர்టిక్యులர் பீஸ் ஆஃப் DNA host cell-ல போய் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். So selectable markers help in identifying, eliminating the non-transferent and selectively permitting the growth of transformant. So நம்ம அந்த இதுல பார்த்தோம் இல்லையா, சப்போஸ் இந்த ஒரு பர்టిక్యులர் ஜீன்ல நான் இது பண்ணும்போது இது inactive ஆயிடும். So அப்ப என்ன ஆகுது, it is getting transformed there. ஓகேவா? So usually the gene encoding the resistance to antibiotics such as ampicillin resistance, chloramphenicol, tetracycline, kanamycin, they are all very useful selectable markers for E. coli. So நம்ம இந்த மாதிரி antibiotic resistance வச்சு பண்ணும்போது அழகா வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல அப்படிங்கறது அந்த ஹோஸ்ட்ல நம்ம அழகா கண்டுபிடிக்கலாம். So see the use of antibiotic resistance as a selectable marker in RP4. இதுல என்ன பண்றாங்க, we are having the ampicillin resistance, tetracycline resistance, kanamycin resistance. See, these are plasmids, the cells with the plasmids, the cells without the plasmid, that is E. coli containing the RP4. Now what you see here, இது வந்து normal growth medium, no antibiotic, all cells can grow. But இப்ப வந்து when I put growth medium, that is say tetracycline, only the cells where there is having RP4, only they can grow, not the usual cells without plasmid. So இது வந்து என்ன, ஒரு selectable marker. Okay, that is where we are using. Next, the cloning or characteristic or recognition site. Another important feature of cloning vector is presence of specific cloning site where restriction endonuclease can insert a cut or the foreign DNA can be introduced in the vector. See, for example, this is the host. Okay, we are having a small piece of this foreign DNA. Okay, now this should, what happens, and the restriction endonuclease should cut that specific cloning site and this can easily get incorporated into the vector whatever that we are using. So it is preferred to have a fewer recognition site for inserting the foreign DNA so that you avoid generation of several fragments due to the action of restriction endonuclease. So correctா அந்த restriction molecular scissors cut பண்ணிட்டு இந்த particular foreign DNA உள்ள வந்து புகுத்தும் பொழுது நமக்கு ஒரு few recognition site இருந்தா மட்டுமே போதும், இல்லனா என்ன ஆகும், several fragments வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். So to avoid that நமக்கு இப்படி இருந்தா that is better. So what are the various characteristics? நான் சொன்ன மாதிரி ஒரு வெக்டார் நான் சூஸ் பண்றேன்னா அதுக்கு அழகா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும், அப்பதான் மல்டிபிள் காப்பீஸ் வர முடியும். செகண்ட், ஒரு செலக்டபிள் மார்க்கர் இருக்கணும், அப்பதான் செல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பெஸ்டா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். மூணாவது வந்து குளோனிங் சைட்.
cloning site வந்து the recognition site இருக்கும். அப்பதான் கரெக்டான ஸ்பெசிஃபிக்ல restriction endonuclease enzyme insert ஆகும்போது கரெக்டான அது கட் பண்ணும்போது இந்த foreign DNA போய் அந்த வெக்டார்ல insert ஆயிடும். இதுதான் the basic concept. So see the cloning vector PBR322. So it has got so much of restriction enzyme. This is a selectable marker ampicillin R and tetracycline R, right? This is the origin of replication. Now we are introducing a new DNA in this BAM site here. So this is how. So inga restriction endonuclease cut panni edutittu we are going to introduce the new DNA at this BAM1 HY site. So a recombinant molecule with foreign DNA is getting inserted in this particular BAM HI site. So inga vandu ipo enna agum இந்த particular tetracycline இந்த point வந்து will become non functional. So இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு மீடியம்ல வளர்க்கும்போது it will grow only in amphicycline, not in tetracycline. So இது transform ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மள தெரிஞ்சுக்க முடியும். So if the foreign DNA is inserted at the BAM H1 site, the recombinant PBR22 is no longer able to confer the tetracycline resistance on its host, as one of the necessary gene is disrupted by the foreign DNA that has been inserted. So inga unnecessary இப்படி வந்து ஒன்னு insert ஆகும்போது இந்த gene எல்லாமே வந்து non functional மாறிடுது. So the cells that contain this recombinant PBR322 molecule are still resistant to ampicillin but sensitive to tetracycline because and the foreign DNA was inserted in a gene cluster coding for tetracycline, thereby inactivating it by insertion. So such a thing is called insertional inactivation. Okay, so inga vandu na oru foreign idha vandu insert பண்றதால இந்த gene அதை produce பண்றதும் inactive ஆயிடுது, இது மொத்தமே மாறிடுது. But active to this but inactive to tetracycline. அப்ப இது என்ன ஆயிடுது, இந்த மாதிரி ஒன்னு insert பண்றதால இது inactive ஆறதுனால insertional inactivation. ஓகேங்களா? Insertional inactivation எதுக்கு? Insertional inactivation of an antibiotic resistant gene provides an effective means of recombinant identification. So எனக்கு இந்த மாதிரி ஒரு மீடியம்ல வளருது, இன்னொரு மீடியம்ல எனக்கு வளரல. இப்போ நான் ரெண்டு மீடியம் வைக்கிறேன், டெட்ராசைக்ளின் இருக்கு, ஆம்பிசிலின் இருக்கு. நான் ஆம்பிசிலின்ல போடும்போது growth இருக்கு, அப்ப இது நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். இதே டெட்ராசைக்ளின்ல போது அங்க growth இல்லம்போது இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. But it is a cumbersome as two screenings need to be carried out. ஏன்னா இதுலயும் பார்க்கணும், இதுலயும் அந்த மாதிரி மல்டிபிள் காப்பீஸ் நம்ம பார்க்கணும். So in the first step the screening is done with the antibiotic that select the transformant. So first transformantsல மாத்திரம் அந்த first step பண்ணுவோம். Second screening என்ன பண்ணுவோம்னா that replica plating is done with the antibiotic that distinguish the recombinants or positive transformants. So first வந்து என்ன பண்ணுவோம், எது transform ஆகுதோ அதை பார்த்துருவோம். Second step வந்து அந்த positive transformantsல போட்டு செக் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கான்செப்ட். So to avoid this, insertional inactivation technique is used instead, wherein an alternate selectable marker is developed that distinguish between recombinants and non-recombinants on the basis of color produced in presence of chromogenic substance. So இப்போ என்ன கான்செப்ட் இங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒன்னு ஆம்பிசிலின் இருக்கு, இன்னொன்னு டெட்ராசைக்ளின் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே, இதுல growth இருக்கு, இதுல growth இல்ல, இந்த மாதிரி பாக்கும்போது ஒரு கம்பர்சம் process. அதுக்கு பதிலா ஏன் வந்து ஒரு கலர் சப்ஸ்டன்ஸ், சோ நம்ம டக்குன்னு பார்த்தோனே ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு கலரிங் ஏஜென்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதை வச்சு இது காம்பினன்ட், இது நான் காம்பினன்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ they use what are called chromogenic substances. அது வந்து இந்த இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷனை நம்மளுக்கு இன்னும் அழகா சொல்லிட முடியும். சோ அதை தான் வந்து இங்க சொல்றாங்க. So இங்க வந்து பாத்தீங்கன்னா we have what is in this a recombinant DNA. See first ஒரு கான்செப்ட் இத நான் என்னன்னு சொல்லிடுறேன். It's called PUC8 அப்படிங்கற ஒரு என்ன சொல்றது, ஒரு artificial cloning vector இது. ஓகே, இதுல என்ன பண்றாங்கன்னா it is ampicillin resistant அந்த ஜீன் அதுல இருக்கு. ஓகேவா, இந்த ampicillin resistant ஜீன் இருக்கும்போது இது வந்து it simultaneously codes for LAC-Z. LAC-Z please recall, நான் உங்களுக்கு ஓபிரான் சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த லாக்டோஸ் லாக் ஓபிரான்ல ZYA ன்னு, அதுல இந்த LAC-Z will always code for the enzyme beta galactosidase. இந்த என்சைம் இது எல்லாருக்குமே தெரியும். சோ இது எல்லாமே அந்த ஒரே இடத்துல அந்த ஜீன் வந்து அங்க கோட் ஆகுது. ஓகேவா, இப்ப வந்து ஒரு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே,
அது வந்து இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா it is getting inactivated because of some insertion of some gene. அப்போ என்ன ஆகுனா இதுவும் எக்ஸ்பிரஸ் ஆகாது. அப்போ அந்த பீட்டா கேலாக்சிடேஸ் என்சைம் அங்கே ப்ரொடியூஸ் ஆகாது. இதுதான் பேசிக். So in this a recombinant DNA is inserted with the coding sequence of an enzyme beta galactidase. So this results in inactivation of the enzyme which we call it as insertional inactivation. Okay va? First concept என்ன இந்த PUC8 இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்ன பண்றோம் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வர்றதை நம்ம செலக்ட் பண்றோம். இதுல ஆம்பிசிலின் சப்ளிமெண்டட் மீடியம்ல போடும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது we are going to screen for the beta galactidase because ரெண்டும் அதே கிட்டத்தட்ட ஜீனை கோட் பண்ணுது. இப்போ எப்படி காம்பினன்ட் இல்லை இது வந்து நான் காம்பினன்ட் இல்லை ரீகாம்பினன்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது இது கூட நம்ம வந்து ஒரு எக்ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு குரோமோஜெனிக் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்கேல் என்ற குரோமோஜெனிக் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகார் வித் எக்ஸ்கேல் இதை ஆட் பண்ணுறோம். இது ஒயிட் காலனிஸாக இருந்ததுன்னா இது ரீகாம்பினன்ட். இதே நிறைய ப்ளூ காலனிஸாக இருந்தால் அது வந்து நான் ரீகாம்பினன்ட். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த குரோமோஜெனிக் இதை ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்னாவது ப்ளூ காலனின்னா என்ன அர்த்தம், அங்கே அந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் இது இன்ஆக்டிவ் ஆகலை, லாக்ஸெட்டு இன்ஆக்டிவ் ஆகலை, அந்த பர்டிகுலர் பீட்டா கேலாக்சிடேஸ் என்சைம் வந்து சிந்தசைஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ப்ளூ கலர் அந்த காலனிஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ இதே ஒயிட் காலனிஸாக இருந்ததுன்னா அப்போ அங்கே என்ன ஆயிருக்கு, இந்த எக்ஸ்கேலுங்கிறது என்னது அந்த குரோமோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் இங்கே என்ன பண்ணுது, அது வந்து அந்த ஆம்ப் ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது, அந்த லாக் இசட் இருக்கு பாருங்க அங்கே போய் அதை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ நோ மோர் பீட்டா கேலாக்சிடேஸ் என்சைம். ஸோ அந்த எக்ஸ்கேல் பட்டும்போது அங்கே அந்த ப்ளூ கலர் வராது, ஒயிட் காலனிஸாக இருக்கும். ஸோ ஒயிட் காலனிஸாக இருந்தால் நம்ம அவங்களுக்கு என்ன ரீகாம்பினன்ட்ல ஒயிட் காலனிஸ் இருந்ததுன்னா இட் ஷோஸ் தட் தேர் இஸ் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். ஓகேங்களா, இது புரியுதுங்களா? ஹரி அண்ட் மைத்ரி இந்த கான்செப்ட் புரியுதா? குரோமோஜெனிக் வச்சு பேசுறது புரியுதா? So the presence of a chromogenic substrate gives blue color colonies if the plasmid in the bacteria does not have the insert. இதே presence of that insert இருக்கும் பொழுது it results in insertional inactivation of the beta galactidase and the colonies do not produce any color. That is why the recombinant colonies are white in color. இது புரியுதுங்களாமா இந்த பேஸ்? Yes? Yes, you are all able to follow. Maithili, Hari, yes, yes, you are able to follow. Yes, ma. Yes, you are all able to follow. ஸோ அந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செலக்டபிள் மார்க்கர் எடுக்கிறோம். அந்த செலக்டபிள் மார்க்கரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கறது ஒரு கம்பல்சம் ப்ராசஸாக போகும்போது ஏன் நம்ம வந்து இன்னும் அதுக்கு வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம், லைக் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் மாதிரி. அது குரோமோஜெனிக்காக இருந்தால் இன்னும் நம்மளுக்கு ஸ்டடி பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னும் போது தான் இந்த பீட்டா கேலாக்சிடேஸோட கான்செப்ட் வச்சு தே ஹவ் டன் திஸ். புரியுதுங்களாமா? ஓகே, ஷல் ஐ மூவ் டு த கொஸ்டின் செஷன்? எனி டவுட் சோ ஃபார்? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் வித் த ஜெல் எலக்ட்ரோஃபோரிசிஸ். எப்படி எத்திடியம் புரோமைட் வச்சு நம்ம ஸ்டெயின் பண்ணுவோம், எப்படி எல்யூஷன் பண்ணுவோம், அடுத்து வாட் ஆர் குளோனிங் வெக்டார்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குளோனிங் வெக்டார்ஸ், அதில் என்ன ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், வாட் யூ மீன் பை செலக்டபிள் மார்க்கர்ஸ், இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன், ஓகே, what is transformant, non-transformant or a recombinant or a non-recombinant, recognition sites என்ன, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். Yes, yes. So the colonies of recombinant bacteria appear white in contrast to blue colonies of non-recombinant bacteria because of insertional inactivate of alpha galactidase in non-recombinant bacteria, insertional inactivation of alpha galactidase in recombinant bacteria, inactivation of beta galactidase enzyme in recombinant bacteria, non-recombinant bacteria containing beta galactidase. So ஏன் வந்து அந்த colonies white இருக்கு blue இல்லாம? What is the reason? Yes, you are all right. It is because of the inactivation of the beta galactidase enzyme in recombinant bacteria. So இதுதான் அந்த reason. Students, you are all able to follow? Yes?
Yes, you're able to follow ma so far, everybody? Yes, Maithili, Hari, yes, yes. So these questions, shall I do it tomorrow? Okay, the next class. இது வரைக்கும் புரியுதுங்களா? Anything that you need to explain? It's clear. Can I wind up the class? Shall I wind up the session? Hari, Maithili. I'm waiting for it. Clear? Any doubts you're all having? Any doubts so far? Okay children, I'll wind up the session. Okay, so நாளைக்கு கிளாஸ்ல இது மீதி இருக்க அந்த questions we will just see. Okay, thank you ma. So thank you students.